தமிழின் தொன்மைக்கு நீ அலையாத, எவன் சொன்னாலும் நம்பாத. 2000 ஆண்டுகள் உலக பொதுமறை, ஆக சிறந்த வாழ்வியல் நன்னெறி. இங்கே பேசிய தம்பி ஹுமாயூனோட சொன்ன புத்தபிரான் போதிக்கல, இயேசுபிரான் போதிக்கல, நபிகள் நாயகம் போதிக்கல. தங்கள் வாழ்க்கையவே நெறியாக வாழ்ந்து காட்டினார்கள். இதை செய், இதை செய்யாதே. நபிகளாற்ற தீமையை எப்படி ஒழிப்பீர்கள்? நன்மையை வைத்துத்தான் ஒழிப்பேன், அவ்வளவுதான். திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக அல்ல. நெருப்புக்கு மாற்று நெருப்பு அல்ல, நீர். அந்த நீர் எது? அதுதான் இங்க கேள்வி. அதை நபிகள் சொல்லிவிட்டு போகிறார். அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டு, இயேசுபிரான். அடுத்த வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும் போது உண்ணாதே, நபிகள் நாயகம். எது கொண்டு வந்தாய் கொண்டு செல்ல, என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் கொடு. இது நம்முடைய மாயவன் கிருஷ்ண பரமாத்மா. உட்கார்ந்து போதிக்கல, ஆனால் மானுட குலத்திற்கென்று அமர்ந்து அமர்ந்து ஆற சிந்தித்து ஒவ்வொன்றையும் 10 முறை பாடி தந்தவன் பைந்தமிழ் இனத்தின் முன்னவன் வள்ளுவ பெருமகனார் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை சொன்னால் போதாதா? ஒரு முறை. உருவசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராத இயல்வது நாடு, மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையது அரண். அஞ்சாமை அறிவு ஊக்கம் ஈகை இன்னான்கும் வெஞ்சாமை வேந்தருக்கு அழகு, துணிவுடைமை தூங்காமை கல்வி இவை மூன்றும் நீங்கால் நிழலான்பவருக்கு, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இணையென்று வைக்கப்படும். இதான் ஒண்ணு சொல்லலாம், போதாது. அவனுக்கு நல்லா படிச்சு படிச்சு சொல்லணும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். போதும். இல்லை, சுழன்று மேற்பின்னது உலகம், அதனால் உழந்து முளவி தலை உழுவார உலகிற்காணி அட்டாற்றாது எழுவார எல்லாம் பொறுத்து. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. 10 முறை பாடினா உலகத்திலே மானுட குல வாழ்க்கைக்கு நன்னறி போதித்தவன் உன் மூதாதை வள்ளுவ பெருமகனாரை போல ஒருவனும் இல்லை. இதைத்தான் நம் தாத்தன் தெய்வ திருமகன் எக்காலத்திற்கும் எந்நாட்டவர்க்கும் எக்குலத்தவர்க்கும் ஏற்ற ஒரு நெறி உண்டென்றால் வள்ளுவ நாயனார் தந்தருளிய திருக்குறள் என்கிற. எவனும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வள்ளுவ பெருமகனார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்று சொல்லுகிறார்கள். இங்க வள்ளுவனுடைய தாய்க்கு பிரசவம் பார்த்தவன் எவனும் இங்கு இல்ல. ஒரு கணக்கு கீழடி 2200 ஆண்டுக்கு ஒரு கணக்கு, ஒரு இருக்கலாம் இருக்கலாம் 5000 இருக்கலாம். இப்படிதான் இந்த நெகிழி, இந்த குலைமம், அதான் பாலித்தீன் பிளாஸ்டிக். இது எப்போது மண்ணோடு மண்ணா மக்கி போகும் யாருக்கும் தெரியல. ஒருத்தன் 5000 ஆண்டுங்கிறான், ஒருத்தன் 50000 ஆண்டுங்கிறான், ஒருத்தன் 5 லட்சம் ஆண்டுங்கிறான். ஏன்? எவனும் பார்த்ததில்ல, பார்க்க போறதும் இல்லை. வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சொற்பிழை, பொருள் பிழை, கருத்து எதுவும் இல்லை, எழுத்து பிழை எதுவுமே இல்லை. எழுசீர் விருத்தத்துல 1.25 அடியில் உலகத்தை அழகிறான். எந்த தவறையும் இத்தனாயிரம் ஆண்டுகள் கழித்து முதுகலையிலே ஆய்வு செய்கிற மாணவ பெருமக்கள் கூட, பேராசிரியர் பெருமக்கள் கூட ஒன்னும் சொல்ல முடியல. வள்ளுவனை வியக்கிறான், உலகம் வியக்குகிறது.